சம்பந்தம்னு சொல்லுவா. 9 விதமான சம்பந்தம். எது? பிதா புத்திரன், காப்பவன், காத்தல் காப்பவன், உரிமை உரிமை ஆகுபவன், தாங்குதல் தாங்கப்படுதல், அறிபவன் அறியப்படுதல், பொருளை உடையவன் அவனுடைய பொருள், தாங்குவது தாங்கப்படும் பொருள், சரீரம் சரீரி, அனுபவிக்கவும் அனுபவிக்கப்படும் பொருள். இவர் இந்த 9மாக நவவித சம்பந்தம். இந்த நவவித சம்பந்தமும் எல்லாம் நீதான், அத்தனையும் உடையது நீதான் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய தத்துவம். அதாவது பசுக்களோடு தங்களுடைய தாழ்வு. இப்போ ஒரு பசு சாணி போடுறது, பசு கண்ணுக்குட்டியோட விளையாடுறது, நீ எங்க கூட சேர்ந்து விளையாடுறியே, அந்த சாணியோட உழன்றியே, எங்களோடு ஒருத்தரா நீ இருக்கியே, வேற என்ன வேணும் கிருஷ்ணா எங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான். உன்னோடு உறவையில் நமக்கு இங்க ஒழிக்க முடியாது, வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. முடியும் நீயே நினைச்சா கூட அதை கட் பண்ணிக்கவே முடியாது. பக்தர்களுக்கு எப்படி பகவான் வேணுமோ அந்த மாதிரி பகவானுக்கு பக்தர்கள் கட்டாயம் வேண்டும், சந்தேகமே இல்லாத. குறையொன்றுமில்லாத கோவிந்தா, நீ பரிபூர்ணன், omnipotent, omnipresent. You are the entirety. It is the entire world is yours. அனைத்தும் நீதான், எல்லாம் நீதான். குணபூர்த்தி அப்படின்னு குற்றங்களை மன்னிப்பு வேண்டி தலையும் கூறி இறைவா நீதாராய் பறையலோ அப்படின்னு விருப்பத்தையும் தெரிவிக்கிறார்களாம். பெருமாளை உபாயமாக பற்றின அதிகாரிக்கு இங்கு கூறி யாரும் இன்றியமையாதவை. நம்ம இந்த ஆறையே நம்ம 2-3 விஷயத்துல பார்த்தோம், திரும்பி பார்க்கிறோம். உபாய ஸ்வரூபம் வெளியிடப்படுகிறது. அடுத்த பாசுரத்துல, இந்த பாசுரத்துல உபாய ஸ்வரூபம்